வாங்க நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் பச்சை பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பருப்புலாம் யூஸ் பண்ணுறப்போ நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், கல் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கீ போட்டுக்கோங்க. கீ இப்போ போட்டிங்கன்னா உருகாது, அது வேகிறப்போவே நல்லா உருகி சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பெருசாக வேலை இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சதுன்ற மாதிரி தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஒரு 3-4 விசில் எடுத்துக்கணும். 3-4 விசில் போட்டு பாருங்கள். நீங்கள் 3ஆவது விசில்லே செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அரிசி நல்லா குழஞ்சி வரும். ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நம்ம தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கோம், 3 பல் பூண்டு எடுத்திருக்கோம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் 3/4 டம்ளர் உடச்ச கடலை எடுத்துக்கிறோம். எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் அப்பப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஓரளவு தண்ணியாக கூட அரைச்சிக்கோங்க, சூப்பராக இருக்கும். பூண்டோட ஃப்ளேவர் இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னிக்கு எய்தர் இஞ்சி கொஞ்சம் போடலாம், இல்லைனா பூண்டு கொஞ்சம் போடலாம். இப்போ வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பூண்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகம் சேர்த்துறாதீங்க, ஃப்ளேவர் அதுவே ஓவர் பவரிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சி வந்துருச்சு. இதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். கருவேப்பிலையும் நம்ம வெடித்ததுக்கப்புறம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கோம். அந்த தாளிப்பை இதில் நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொங்கலுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது சின்ன தாளிக்கிறதுன்றதுனால நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய், அதுக்கப்புறம் அந்த என்னென்ன தாளிக்கிறதுக்கு வேணுமோ எல்லாமே போட்டுக்கிறோம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது மட்டும் சேர்த்திங்கனாலே போதும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு நல்லா வரும். பொங்கல் வேக வச்சுருக்கோம்ல, இது ஒரு 3-4 விசில்ஸ் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் முந்திரி போடணும் அப்படின்னா நீங்கள் அதே தாளிக்கிறதுல கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அப்படியும் நீங்கள் சேர்க்கலாம். இன்றைக்கி நம்ம முந்திரி சேர்க்கலை, ஆனால் நீங்கள் முந்திரி திராட்சையும் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 விசில் வந்திருக்கு. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் சூப்பராக குழஞ்சி அழகாக வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தாளிச்செல்லாம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டோம், இப்போ கொஞ்சம் நெய் போடுறோம். மொத்தமாக சேர்க்காமல் இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அழகாக சூப்பராக குழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா அதை குழைய கிளறிக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக வேலையும் இல்லை. நீங்கள் அந்த விசில் வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பொங்கலுக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் இஞ்சி போட்டு அரைக்கிறத விட இது நல்லாயிருக்கும். சேனலில் வர மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். குக்கிங் தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான், சுட சுட வெண்பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி. தேங்க்யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ்.